அனைவருக்கும் வணக்கம். தத் பிரசாபித்மே மகா சேனாதிமே தன்னஸ்கந்த பிரதிதேத சுப்பிரமணிய சாமி அனுகிரகத்தால் பாலதர்மனுடைய திருவருளாலும் கிருத்திகை விரதம் பரவ வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2026 சனிக்கிழமை. அமாவாசை திதி நள்ளிரவு 2:07 வரை. அதன் பின்பு வளர்பிறை பிரதமை திதி. இந்த பரணி நட்சத்திரம் மாலை 5:34 வரை. அதன் பின்பு கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம் சனிக்கிழமை கூடிய காலம் என்னென்ன பலம் கொடுக்குது, அது மாதிரி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகைக்கு சிறப்பு, அதுவும் வைகாசி மாதம் வரக்கூடிய கிருத்திகைக்கு இன்னும் சிறப்பு. எதுக்கு? சந்திர பகவான் உச்சம் பெறும் ராசி கிருத்திகை. சந்திர பகவான் உச்சம் பெற்றால் நம்மளுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார். மற்ற ராசியில சந்திர பகவான் நட்பு, ஆட்சி, நீசம் அதான் பெறும், சம பலத்தோட இருக்கும். ஆனா வைகாசி மாதம் சந்திர பகவான் உச்சத்துல இருப்பார், அது கிருத்திகை நட்சத்திரத்துல. அப்ப அந்த காலத்தில் நம்ம வழிபாடு, இறைவனை சென்று தரிசனம் செய்யும் போது பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய காலம் அப்படி சொல்லுவோம். நம்மளுக்கு தேவையானது அது சனிக்கிழமை வரும்போது சனி தோஷம் சேர்த்து நிவர்த்தி பண்ணும். அது முருகன் அடியார்களுக்கு அனைவருக்கும் தெரியும். பால் பழம் நெய்வேதம் செய்து அது மட்டும் உட்கொண்டு விரதம் இருந்து வருவார்கள். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், சிவபுராணம், கோளாறு பதிபகம், மயில் விரத்தம், வேல் விரத்தம், குமரகுரு கவசம் போன்றவற்றை அது அவங்களுக்கு தெரிஞ்ச சுலோகம் பாராயணம் செய்து வருவார்கள். அல்லது வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா, இந்த முருகனுடைய நாமம் மட்டும் சொல்லி முருகா 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 முருகான்னு சொல்லி ஜபம் செய்துட்டு வரவும் நிறைய பேர் உண்டு. நல்ல கிருத்தி தோறும் முருகப்பெருமானுக்கு பச்சரிசி சாதம், பச்சரிசி பாயசம், பால் பழம் நெய்வேதம் செய்து வரணும். அது படைத்து பூஜை செஞ்சு வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வம் கிடைக்கும். அந்த ஒரே தாரக மந்திரமா சொல்லிட்டு வரலாம். முருகா சொல்லணும், கந்தசஷ்டி கவசம் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓம் சரவண பவாய நமஹ அப்படிங்கிற மந்திரம் சொல்லினே ஓம் சரவண பவா சரவண பவா சரவண பவா அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மனதார உச்சரிச்சுட்டு வர வர பலவிதமான நன்மை நடக்கும். அந்த கிருத்திகை தோறும் விரதம் இருக்கிறவங்களுக்கு மனதுல ஒரு பெரிய தெம்பு உண்டாகும், ஆரோக்கியம் கொடுக்குது, நோய் நொடி நீங்குது, தடைகள் அனைத்து நிவர்த்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாம புத்தி கூர்மையும் கொடுக்குது. அதனால கிரக கோள நிவர்த்தி ஆகி திருமண பாக்கியம் கூடும், தடைகள்லாம் நீங்கும், கடன் தொலை நிவர்த்தி ஆகும், குறைபாடு நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு இந்த வைகாசி மாதம் பெண்களுக்கு அழகு கூடும். பொதுவாகவே அந்த பெண்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க, நீண்ட ஆயுள் வேற கிடைக்கும். அதில் சனி பகவானுடைய தோஷம் சேர்த்து நிவர்த்தி பண்ணிவிடும். இந்த காலத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது சனி தோஷம், கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம், பீடை, 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அதன்மற்ற சனி போன்ற தொல்லைகளால் பாதிப்பு இருக்குது நிறைய பேருக்கு. அத்தனை தடை இந்த சனிக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமான மனதார வேண்டி அங்கங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துல போய் தரிசனம் செய்து வரும்போது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் சனியுடைய பாதகம் சற்று குறைவாகவே இருக்கும். உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். உபவாசம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு மனதுல ஒரு தெம்பு உருவாகாது, கைமேல் பலன் கொடுக்கும். விரத காலத்துல நம்ம என்ன கிடைக்குது? கைமேல் பலன் கொடுக்குது. அப்ப அனைத்து தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப காலம் நம்ம கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய காலம் மிகவும் மாய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போன் எடுத்தா அனைத்து விதமான மெசேஜ் பார்த்து பார்த்து நம்ம பழகிட்டோம். இன்னும் சிறிது காலத்துக்கு முன்னாடி புத்தகம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்போ பாரு புக்கு புக்கு புக்குன்னு சொல்லுவோம். இப்போ புக்கே கிடையாது, எல்லாம் ஃபோன் தான். இன்னும் வருங்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆகவே மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது தாட்டிட்டால் மற்றில்லா இன்பமே.
மனம் செம்மை பெறணும். மனம் செம்மை பெற அளவுக்கு நம்மளுக்கு இறைவனுடைய நாமம் நம்மளுக்கு நாவில் ஒலித்து கொண்டே இருக்கணும். அந்த முருகனுடைய நாமம் நம்மளுக்கு எப்பவுமே துணை நிற்கும். ஒரு சின்ன வேல் வாங்கி ஒரு மண்பாசில வச்சிங்க. அது மாதிரி உங்க வண்டி வாகனம் இருக்குன்னா ஒரு வேல் சின்னம் வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக நின்று அருள் செய்து வருவார். யாருடைய பேச்சுக்கும் நீங்க போகாமல் இருப்பதே சிறந்தது. முருகனுடைய பக்தர்கள் யாருக்கும் இம்சை செய்யக்கூடாது, யாருக்கும் தொல்லை பண்ணக்கூடாது, முருகாசுரடியா பிறருக்கு வையக்கூடாது. எல்லாம் அவனுடைய செயல், அவனுடைய கட்டளைப்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். அந்த தர்மமே நம்மளுக்கு வழி நடத்தி கொண்டே இருப்பார். தொழில் நல்ல மேன்மை அடையும். முருகனுடைய வழிபாடு செய்து வர வர பல தொழிலதிபர் பார்த்தாலும் பல நபர்களை நம்ம கேட்டாலும் முருகனுடைய அருளே நம்மளுக்கு போதும். எத்தகைய தெய்வத்தின் வழிபாட்டால் அந்த முருகனை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வம் கிடைச்சிது சொல்லுவாங்க. பழனி போயினாலும் சரி, திருப்பரங்குன்றம் போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, பணமுதேஸ்வரை போனாலும், இந்த 6 படை வீடுல நம்ம எங்க போனாலும் இந்த முருகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது ஒரு முறை தரிசனம் செய்து வாங்க. எல்லாம் 6 படை வீடு ஒரே நேரத்துல போயிட்டு வர அவகாசம் இல்லை. ஆனா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு வரும்போது ஒரு 6 மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை கணக்கு வச்சுக்கிட்டு மாதந்தோறும் ஐயப்பன் கோயில் போறவங்க இருக்காங்க, மாதந்தோறும் திருப்பதி போயிட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. முருக பக்தர்களாக நீங்க இந்த 6 படை வீடுல ஏதேனும் ஒன்று மாதந்தோறும் தேர்வு செய்து ஒவ்வொரு மாதம் சென்று வர வர 6 மாதத்துல 6 ஆலயம் நம்ம தரிசனம் செய்திடலாம். ஆகவே அந்த படை வீடுகள் தரிசனம் செய்ய செய்ய நம்ம படைத்த ஆண்டவன், படைத்த கிரகம், நம்ம ஆட்டி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கர்மா எல்லாமே நம்மளுக்கு காணாமல் போய்விடும். அதனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அப்படி சொல்றோம். இந்த வேலை நம்மளை காப்பாற்றும். அதனால வேலுக்கு அவ்வளவு பவர், எவ்வளவு சக்தி கொடுத்துருக்காங்க. அந்த அம்பிகையே வேலாக இருந்து அருள் பாலித்து வருகிறார். அதனால இந்த காலத்தில் அமாவாசை கூடிய காலம். ஆகவே உங்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் சேர்த்து கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது. ஆகவே பால் பழம் மட்டும் உட்கொண்டு மனதார விரதம் இருங்க. வீட்டில் நல்ல சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு படையல் போட்டு கும்பிடுங்க. காலை முதல் மாலை வரை விரதம் இருக்கவங்க கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் போன்றது பாராயணம் செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். அருமையான காலம். அதுவும் சனிக்கிழமை கூடி இருக்கு. கிரக தோஷம் நம்மளுக்கு இருக்கு. 7.5 சனியா, 7.5 சனிக்கு நிறைய ராசி, மேச ராசி, மீன ராசி, கும்ப ராசிக்கு 7.5 சனி, சிம்ம ராசி அஷ்டம சனி, கன்னியா ராசிக்கு கண்ட சனி, தனு ராசிக்கு அட்டமற்ற சனி. ஆகவே இந்த 6 ராசிக்காரர்கள் அதிகமாக பாதிப்பு உள்ளாகும். ஆகவே பலவிதமான தொல்லைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை இந்த தினம் சனிக்கிழமை கூடி வரக்கூடிய காலத்துல சனி பகவானுக்கும் முருகனுக்கும் சேர்த்து வேண்டிட்டு மனதார பூஜை செய்து வர வர கிரக பிழையெல்லாம் விலகிடும். அதனால திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் ஆலயத்துல தனிச்சு சந்நிதியாக தனிப்பட்ட முறையில சனி பகவான் அங்க காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் ஆலயத்துல தனிப்பட்ட முறையில சனி பகவானுடைய சன்னதி. அப்ப அந்த கிரக கோளாறுலாம் கட்டி ஆளக்கூடிய தன்மை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த ஸ்திரவாரம் சொல்லக்கூடிய சனிக்கிழமை வந்த இந்த கிருத்திகை விரதம் மனதார வேண்டி வழிபாடு செய்து வரவங்களை கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.